வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் 6லேருந்து 12வது வரையும் உள்ள ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் படித்தாலும் ஒரு சில டாப்பிக்கை பொறுத்த வரையும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கையும் தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான டாப்பிக்கான பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்ற டாப்பிக்கில் புக்கில் இல்லாத முக்கியமான எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை இதில் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மூலிமா அது எல்லாத்தையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல் கேள்வியை பார்த்துருவோம். அகல் என்பதன் பொருள் நீங்கு, விலக்கு, ஏற்றும், தானம் அப்படின்ற பொருள் எல்லாமே தரும். அடிமை அடிமை அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கான பொருள் வித்தியாசமாக இருக்குது. தாதர், தொழும்பர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது அடிமைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த ஆப்ஷனை. ஆனால் தாதர், தொழும்பர் அப்படின்னாலும் அடிமை தான். அரவம் இதுக்கு ஒலி, பாம்பு அப்படின்னு பொருள். அரினா நம்மளுக்கு தெரியும் கடவுள் அப்படின்னு. அரினா திருமால், அறிதல், சிங்கம் அப்படின்னும் பொருள் தரும். அறிவு அப்படின்றதுக்கு புலம், மதி, சித்தம் அப்படின்னு பொருள். அறை அப்படின்னா சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி அப்படின்னு அர்த்தம். ஆலம் அப்படின்றதுக்கு பொருள் ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை இது எல்லாமே பொருள் ஆலம் அப்படின்றது தரும். ஆறு அப்படின்றதுக்கான பொருள் நதி, வழி, எண், தனி. அடுத்த கேள்வி இசை. இசை அப்படின்னா புகழ், சம்மதித்தல், சங்கீதம், இணங்கு மற்றும் பண். பண் அப்படின்னா இசை அப்படின்னு நம்மளுக்கு ஸ்கூல் புக்கிலே இருக்கும். அடுத்தது 10வது இடி அப்படின்றதுக்கான மீனிங்கு தாக்கு, வானிடி, முழக்கம். அடுத்தது இறை என்பதன் பொருள் ஒலிசை, உணவு. இறை அப்படின்னா இரைச்சல், ஒலி அப்படின்னு தெரியும். ஆனால் உணவு அப்படின்னாலும் இறை, அதாவது இறை போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இந்த ரை அதாவது இறையில் இந்த ரை இதுக்கு வந்து கடவுள், நீர் இறைத்தல் அப்படின்னு பொருள். அடுத்தது ஈனா கொடு, பறவை, இரத்தல், அழிவு அப்படின்னு பொருள். அடுத்தது உடு அப்படின்னா உடுத்து, விண்மீன் மற்றும் ஓடாக்கோல். 15வது உடுக்கை இதுக்கு ஆடை, இசைக்கருவி அப்படின்னு பொருள் தரும். அடுத்தது உரம் இதுக்கு ஏறு, ஞானம், வலிமை, மதில் அப்படின்ற பொருள்களெல்லாம் தரும். அடுத்து உறவினர். உறவினர் அப்படின்னா கேளீர் அப்படின்றது தெரியும். அதாவது கிளைஞர், கிளை அப்படின்னாலும் உறவினர் அப்படின்னு வரும். நம்மளுக்கு ஸ்கூல் புக்கிலே இருக்குது. அடுத்தது ஊதை அப்படின்னா பருத்தல், ஊதுகருவி, குளிர்காற்று. அடுத்தது எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய், புளிய மரம். அடுத்தது 20வது கேள்வி ஏறு அப்படின்னா காளை, ஆண் சிங்கம், மேலே செல். அதான் மேலே ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ஏறு அப்படின்னா மேலே செல். 21வது ஏனம். ஏனம்னா பாத்திரம் மற்றும் பன்றி. இன்னும் ஒரு சில வீடுகளில் யானம் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். 22வது ஐயம். ஐயம்னா சந்தேகம், பிச்சை. அடுத்தது ஓதி அப்படின்னா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி இது எல்லாமே ஓதி அப்படின்றதுக்கான பொருள்கள். கடி அப்படின்றதுக்கான பொருள் காவல், காப்பு, கூர்மை, விரைவு அப்படின்றது இது எல்லாமே பொருளாக வரும். அடுத்தது 25வது கம்பம். இதற்கான பொருள் தூண், நடுக்கம் இது எல்லாமே இதற்கான பொருளாக வரும். இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத முக்கியமாக எக்ஸாமில் கேட்கக்கூடியதாக தான் எடுத்து வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.